மயிலாடுதுறையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் முதலமைச்சர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கின்ற அண்மை செய்தி, மயிலாடுதுறையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் முதலமைச்சர் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட 48 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவுற்ற பணிகளை இன்று திறந்து வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் திமுக மேற்கொண்டு வரக்கூடிய தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றார். அதன்படி ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையினுடைய ஒரு அங்கமாக மயிலாடுதுறை நகரில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து வருகின்றார். அவர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதையும் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையிலே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக திமுக சார்பில் தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை இல்லாத வகையிலே திமுக இந்த முறை மக்களை நேரடியாக அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்தித்து அவர்களுடைய வீடுகளில் அமர்ந்து பேசி திமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வருகின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழே முதலமைச்சர் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய வீட்டின் இருக்கையில் அமர்ந்து அங்கிருக்கக்கூடிய பெற்றோர், குறிப்பாக தாய்மார்களுடன் பேசி வருகின்றார். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரக்கூடிய திட்டங்கள் முறையாக கிடைக்கின்றனவா என்பதை தவறாமல் முதலமைச்சர் ஒவ்வொரு வீட்டிலும் கேட்டறிந்து வருகின்றார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்று இந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் அந்த முடிவுற்ற திட்டப்பணிகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் திறந்து வைத்திருந்தார். அதன் பிறகுதான் மயிலாடுதுறை நகரில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து திமுகவிற்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வருகின்றார். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதை கையில் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட 1,22,00,000 பேர் உறுப்பினர்களாக திமுகவில் இணைந்திருக்கின்றார்கள். பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்தது, புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தது என்று ஒட்டுமொத்தமாக ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாக கடந்த ஒரு வாரம் 10 நாட்களிலே கிட்டத்தட்ட 1,22,00,000 பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்த்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலமைச்சரும் மயிலாடுதுறை சென்றிருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தல் பரப்புரையின் ஒரு அங்கமாகவே தற்பொழுது வீடுகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். மாணவர்களையும் சந்தித்திருக்கின்றார். வீடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து அவர்கள் என்ன படிக்கின்றார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து வருகின்றார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை முறையாக கிடைக்கின்றனவா, கலைஞர் வீடு கட்டும் திட்டத்திலே விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த பகுதியில் எல்லாம் வீடுகள் முறையாக கிடைத்திருக்கவா என்பது உட்பட தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் தொடர்பான ஒரு ஆய்வு பயணமாகவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும் விதமாக மயிலாடுதுறையில் செல்லக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிகின்றார். வாக்குகளை திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய வீட்டு மக்கள், அங்கிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதுவரை 1,22,00,000 பேரை ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாக சேர்த்திருக்கின்றார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார். பொதுமக்களை சென்று சந்தித்து வெறும் வாக்குகளை சேகரிப்பதற்கான ஒரு தேர்தல் பரப்புரையாக மட்டும் இது இருக்கக்கூடாது. கடந்த 4 ஆண்டுகளில் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக போய் சேர்ந்திருக்கின்றனவா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் திரட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டளையினை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் பிறப்பித்திருந்தார். அதற்கு ஏற்ப சென்னை அண்ணா அறிவாலயத்திலே கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு திமுகவின் ஐடி விங் மூலமாக நேரடியாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு நிர்வாகிகள் எவ்வாறு உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், வீடு வீடாக செல்லுகின்றனரா என்பதை எல்லாம் கட்டுப்பாட்டு அறை அமைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தான் மயிலாடுதுறையில் வீடுகளுக்கு சென்று முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள், கடந்த 4 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் முறையான காலக்கெடுவுடன் பொதுமக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது உள்ளிட்ட விவரங்களையும் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். இன்று மாலை ரயில் மூலமாக முதலமைச்சர் சென்னை திரும்ப உள்ள நிலையில் தன்னுடைய 2 நாள் பயணத்திலே ஏற்கனவே கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நேற்றைய தினம் முக்கியமான ஒரு திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நேற்று முதலமைச்சர் திறந்து வைத்து முகாம்களை தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கான உத்தரவினை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் இன்று மயிலாடுதுறையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரையினுடைய ஒரு அங்கமாக வீடுகளுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து வருகின்றார். இல்லத்தரசிகளுடன் முதலமைச்சர் பேசி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய அனைத்து வயதினரையும் சந்தித்து அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பான விவரங்களை எல்லாம்
முதல்வர் எடுத்து கூறி வருகின்றார். பொதுமக்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும், அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முதலமைச்சரோடு ஒன்றாக நின்று புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் முதலமைச்சர் வீடு வீடாக செல்வதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்றது. பொதுமக்களும் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை கூறி வருகின்றார்கள். ஓரணியில் தமிழ்நாடு இதுவரை 1,22,00,000 பேரை உறுப்பினர்களாக சேர்த்திருப்பதாக திமுக கூறியுள்ள நிலையில் மயிலாடுதுறையில் தற்போது முதலமைச்சர் இந்த பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.